கார நீ எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா, என் வீடு 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க இருந்து 25 கிலோமீட்டர் தான். ஏன் டிரைவர் இல்லையா? அப்பாவோட வெளியூர் போயிருக்கான், வர 2-3 நாள் ஆகும். அதனால கார நீ எடுத்துட்டு சுத்தியா? சுத்து, டயர் வரைக்கும் சுத்து. ஆமா, இது என்ன இடுப்புல தொங்குது? வாக்மேன். என்ன மேன்? வாக்மேன். எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அதுக்கு பேரு வாக்மேன் இல்ல, வாக் உமன். கரெக்ட். ஹாங்காங்ல எல்லாம் இந்த மாதிரி தான் அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு லட்சணமா அலைவாங்க. அவளுக்கு சொல்லு, புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு அவ லட்சணமா இருக்கிறான். இனிமே 2 பேருமே அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுட்டு அலையும் அலைங்க. கோ கோடி. ஹாய் பார்வதி. கவிதா, தனியாவா வந்த? ஜஸ்ட் ஜாலி ரைட். ஏய், என்னடி? வர்ற வழியில ஒருத்தனை சந்திச்சேன், ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தான். ஆரம்பிச்சிட்டு அவன் வேலைய? இனிமே தாண்டி ஆரம்பிக்க போறேன். நீ சந்திச்சது யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி? இந்த ஊர்ல அம்பலக்காரன்னு ஒண்ணு இருக்குது. அது 2-3 பெத்து போட்டிருக்குது. அது இங்கிலீஷ் பேசிக்கிட்டு தெருவா அலையுது. அதுல ஒண்ணு உன் கண்ணுல பட்டிருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, செம்ம ஸ்ட்ரெங்த் அண்ட் ஸ்மார்ட். போடி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த விஷயத்துல அதுங்க ரொம்ப வீக். என்னது? நான் ஒண்ணு விட்டு மாட்டிக்கிட்டு தவிக்கிறேனே. வண்டி எந்த பக்கம் கொண்டு வரா? அடியே, நீ பார்த்தாலும் இதான்னு சொல்லு. வண்டி அந்த பக்கம் கொண்டு போ சீக்கிரம். இது இல்ல அண்ணே, மேட்டு நேரத்தை உள்டாச்சே. சரி சரி, நீ வீட்டுக்கு போ. ஹாய் அது எது? சக்கரக்குட்டி, இந்த பாட்டை அக்கா கொடுத்தேன்னு சொல்லி அந்த மாமாட்ட கொடுத்துறியா? அக்கா, தப்பு இல்லப்பா. என் தங்கம் இல்ல, என் வயிறம் இல்ல, என் வைடூரியம் இல்ல, என் கோமேதகம் இல்ல. குடு. ஏன் தலையெழுத்து ஒன்ன பிடிக்க இவன்ட்டெல்லாம் கெஞ்ச வேண்டியதா இருக்க. இந்தாங்க லெட்டர். லெட்டரா? யாரு கொடுத்தா? அக்கா, இதுக்கு மறுபதில் வாங்கினாரு சொல்லுச்சு. பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே. அப்பாவுக்கு ஒரு பாட்டு, நம்ம குடும்பத்தையே பாட்டு பைத்தியமாக்கிட்டாரு. உங்கள் எண்ணத்தில் பேனாவும் பேப்பரும் இணைய உங்கள் கையெழுத்து அழகாக இருக்கின்றது. தலையெழுத்து. நீங்க இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கும் மேலையும் சொல்லுவீங்க. நீங்க இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கும். என்னடி? வாடி வா. என் நிலைமை இப்படி. இத பாரு. எப்படி இத பிடிச்ச? இது போலவே கேமரா, உடனே படம் பிடிக்கும். நீ இத பிடிச்ச, இந்த ஆளுக்கு ஒன்ன பிடிக்கணுமே. அது ரொம்ப சுலபம். நான் படுற அவஸ்தை உனக்கு எங்க தெரிய போகுது? நான் ஒரு ஆளுக்கு காதல் கடிதம் எழுதுனா பதில் வந்திருக்கு இப்படி. பாரி, பாரு 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 பாரி. நாட்டாம வீடு இவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஊருக்குள்ள நாட்டாம பெரிய மனுஷன். நம்மள நாட்டாமைக்கு தெரியுதோ இல்லையோ, நாம நாட்டாமைய அசத்திர வேண்டியதுதான். பொம்மை நாய் குலைக்குது. எலும்பு கூடு. நாட்டாம சின்ன வயசுல இருந்த எலும்பு கூட. ஐ கோலைசு. அடாடாடா, ஆங்காங்கள வாங்கினது இன்னும் உருகாமலே இருக்கு. திரும்பி ஆங்காங்க போனா தான் உருகுமா? ஆஹா, எவ்வளவு பெருசு. என்னை தொடாதே, நான் மோசமானவன். தொட்டா என்ன பண்ணுவேன்? என்ன உப்பு கறிக்குது? யார் நீ? இந்த வீட்ல நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். நாட்டாமே, நீ நல்ல ரசிகையா. உன் அகலமான மனசுக்கு தகுந்தபடிதான் அகலமான ஆளா வச்சிருக்க. சுத்தி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் போல இருக்க. உன் பேர் என்ன?
காமினி காமினி ஐயா உன்னை இறுக்கி சுருக்கி காமினிய காமின்னு கூப்பிட்டுமா? செருப்பு பிஞ்சு போயிடும். செருப்பு பிஞ்சு போயிடும். தச்சிருங்க. மறுபடியும் சொல்றேன், செருப்பு கிளிய கிளிய அடிப்பேன். தச்சிருங்களேன்னு யார சொல்றீங்க? எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம என் தோப்புக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சுட்டான். பிறந்த தோப்புக்குள்ள மாடு நுழைஞ்ச மாதிரி. இல்லையாது, பிறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே வச்சுக்கீங்களேன். நான் என்ன இலக்கியத்தையா மாத்திட்டேன்? நாயத்தானே மாடா மாத்திருக்கேன். சரி வச்சுக்கோ. ஆமா, நீ சொல்லத்தானே வந்த. சொல்ல வேண்டாம். ஏன்? தெரியும். சரி நாட்டாம இது என்ன வேஷம்? பேண்ட் செட் போட்டா வேஷமா? எங்க ஹாங்காங்ல? என்னது ஹாங்காங்க உங்களுதா? ஏன் ஒரு தடவை அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டா அது நம்ம ஊர் தான். அது எப்படிங்க? ஒரு தடவை உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், உங்க வீடு என் வீடு ஆயிருமா? இருக்க இடம் கிடைக்காம பிழைக்க வழி இல்லாம நீ அம்பல வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. இத பத்தி உனக்கு தெரியாது. பட்டணத்தையே ஒழுங்கா பார்க்காத நீங்க ஹாங்காங் போயிட்டு வந்துட்டீங்கல்ல, இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க. ஐயா ஒரே ஜலவந்திரி. ஜலவந்திரியா? ஹாங்காங் கலந்த தமிழ் பேசுறான். டேங்க்ல தண்ணி ஜாஸ்தின்னு சொல்றான். இந்த தண்ணியா? அந்த தண்ணி இல்லப்பா, குடிக்கிற தண்ணி. நான் எந்த தண்ணிய குடிச்சாலும் கலக்காம குடிக்கிறதே இல்ல. அப்படியா? நாட்டாம உங்க ஹாங்காங்ல இருந்து ஏதாவது என்ன வேணும்? பாட்லோஸ்திரி. ஓ, பாட்லோஸ்திரி. என்னய்யா பாட்லோஸ்திரி பிளாஸ்திரி மேஸ்திரின்னு? அதை நான் தரேன். ஏற்கனவே நான் கலக்கி வச்சிருக்கிறேன், அதை எடுத்துட்டு வா. கலக்கோஸ்திரி. அதுல ஒரு கிளாஸ் நீ குடிச்சிட்டேன்னா மட்டையாகிடுவேன். ஆனா உன்னால குடிக்க முடியாது. இத விட தாத்தாவெல்லாம் குடிச்சிருக்கேன், காய்ச்சின இடத்திலேயே உட்கார்ந்து. Cheers, huh? Yeah. Because Hong Kong, huh? Yes. Hey. கைய விட்டு ஆட்டினா தண்ணி வருது. அதுல வரல, இதுல வரல, வரவே வராது. வராதா? நாட்டாமே கல்யாணம் பண்ணி வச்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணது மாதிரி கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலையே. அதான் ஹாங்காங் அண்ணாமலை. எப்படி சுத்தி தடவுனாலும் ஒண்ணும் வரமாட்டேங்குதே. என்ன பாய், கார் ஒண்ணு வந்து நிக்குது. யாரு வராங்க? காரு, அதுல சாரு, கூட 3 பேரு. அது யாரு? வணக்கம் பலர்ற. என் மருமகன் எங்க? மருமகனா? யார கேக்குறீங்க? ஆமாங்க, அதுதான் நம்ம ரவி. ராஜாவும் ரகு இருக்கும்போது ரவிக்கு எப்படி கல்யாணம் செய்யறதுதானே யோசனை பண்றீங்க. என்ன செய்யறது, என் பொண்ணு லதாவுக்கு உங்க கடைசி பையன் ரவி தானே பொருத்தமா இருக்கான். ஐயா, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? என் பிள்ளைங்களுக்கு பொண்ணுங்க தேவைன்னு நான் விளம்பரப்படுத்தவே இல்லையே. அதுவும் இல்லாம எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வாரம் ஆனந்த விகடன்ல உங்க குடும்ப படம் தான் அட்டப்படம், பாருங்க. ஐயோ ஐயோ, கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். சீக்கிரமா வந்திருந்தா என் போட்டோவும் அட்டப்படத்துல வந்திருக்கும். இது வார பத்திரிக்கை தானே, தினப்பத்திரிகையிலேயே உன் போட்டோ வரும்படியா செய்யறேன். எப்படி? ஒரு கொலை பண்ண. அப்படியே கொலை பண்ணாலும் முதல் கொலை உங்களை தான். நான் மேட்டுப்பாளையம் மணிமங்கலம் ஜமீன். உங்களை பத்தி பத்திரிகையில படிச்ச உடனே என் பொண்ண இந்த வீட்லயே கொடுக்கணும் முடிவே பண்ணிட்டேன். உங்க குடும்பத்துல பொண்ணை கொடுக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். உங்க 2 பையன்களுக்கு கல்யாணம் சொல்லி அனுப்புங்க. உங்க 3வது பையனுக்காக என் பொண்ணு காத்துக்கிட்டு இருப்பான். இவன் என்ன அம்பலகார குடும்பத்தை சினிமா கொட்டையை நினைச்சானா? அட்வான்ஸ் புக்கிங்ல பிக்ஸ் பண்றான். அவுட் பாஸ், சும்மா இரு. இந்தாங்க.
நானு யார் படம் பிடிச்சா? அந்த அக்கா. நீங்களா? உங்களை பார்த்தா இன்னைக்கே எனக்கு உங்களை பிடிச்சு போச்சு. அதனாலதான் உங்களுக்கு தெரியாமலே நான் உங்களை படம் பிடிச்சேன். உங்க கைப்பட்ட உடனே நான் ரொம்ப அழகாயிட்டேன். ஐ மீன் இந்த போட்டோ. அழகா இருக்கிறவங்களை மட்டும்தான் இந்த கவிதா படம் பிடிப்பா. தேங்க்யூ. நாம இங்க பேசுறத யாராவது பாத்துருவாங்க. நான் வரேன், அப்புறமா சந்திக்கிறேன். கொஞ்சம் நில்லுங்க, நாளை கோவில்ல சந்திக்கலாம், வரீங்களா? கோயில்லையா? ம். வரும்போது உங்க அண்ணனையும் கூட்டிட்டு வாங்க. அண்ணனையா? அவரு எதுக்கு? இத பாருங்க, நம்ம 2 பேரும் காதலிச்சு நம்ம கல்யாணத்துக்கு அவர் தடையா இருக்க கூடாதுல்ல. நம்ம கல்யாணத்துக்கு அவர் ஏன் தடையா இருக்க போறாரு? புரியாத ஆளா இருக்கீங்களே. அவருக்கு பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நம்ம கல்யாணம் நிற்கும்ல. அடேங்க அப்பா, பயங்கர கால்குலேஷன். இவன் பரவாயில்ல, கொஞ்சம் விவரமான ஆளுதான். ஆமா, ஏன் என்ன திடீர்னு கோயிலுக்கு வர சொன்ன? அது ஒண்ணு இல்ல, தம்பிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுல்ல, உங்களோட வந்து வேண்டிக்கிறேன்னு பிரார்த்தனை, அவ்வளவுதான். எப்படி என் ஆளு வாழ தள்ளின்னு வராரு பாரு. ஐய, என்னடி இது? ரெண்டுத்துக்கும் பக்தி முத்திடுச்சு. நான் அப்படிக்கா போறேன், நீ உன் ஆளை இழு. இவங்க போற போக்கே சரியில்லை. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஊரையே கெடுத்துருவாங்க. அண்ணே, நீங்க கும்பிட்டுட்டு இருங்க, நான் இப்ப வரேன். சுமார் நான் உங்களை சொல்றேன், சாமி சொல்றேன். சாமி சாமி தெரியும். ஏன் சார், அவர் யாரு? ஐயரு. ஐயோ, அவர் இல்லங்க, உள்ள இருக்கிற சிலை. அவர்தான் யாருன்னு கேட்டேன். ஐயோ, கோயிலுக்கு வந்துட்டு சாமி பேர் கூட தெரியல. ஆமா, அவர் என்ன பெரிய எம்ஜிஆரா சிவாஜியா எல்லாருக்கும் தெரியறதுக்கு? இது சிவன் பார்வதி, அவங்களுக்கு 2 குழந்தைங்க, விநாயகர் முருகன். ஒரு நாள் நாரதர் ஒரு பழத்தை கொண்டு வந்து குடும்பத்தையே பிரிச்சுட்டாரு. போச்சுடா, திருவிளையாடல் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது நமக்கு தேவையில்ல. சிவன் பக்கத்துல இருக்கிறது யாரு? பார்வதி. சிவனுக்கு பார்வதி என்ன வேணும்? கொண்டாட்டி. உங்க பக்கத்துல யாரு இருக்கா? இவ்வளவு நேரம் என் தம்பி இருந்தான், இப்பதான் எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. கூப்பிடட்டுங்களா? டியூப்லைட் எல்லாம் இப்ப போட மாட்டான், ராத்திரில தான் போடுவான். நான் உள்ள இருக்கிறத சொல்லல, வெளியே இருக்கிறத தான் சொல்றேன். தேடுது பாரு. வெளியே ஒண்ணு காணமே. இல்ல, இது டியூப்லைட் இல்ல. டியூப்லைட் ஆவது மின்னி மின்னி எரிஞ்சிரும். இது இஸ்திரி பட்டி, ஊதி ஊதிதான் எரிய வைக்கணும். அவளுக்கு என்ன, அவ பாடு ஜாலிதான். கொடுத்து வச்சவ. கற்பூர நீலாஞ்சன தூபம் சமர்ப்பயாமி. என்னம்மா அர்ச்சனையா? தாத்தா, இவ்வளோ நேரம் அர்ச்சனை பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. எதையாவது பண்ணுங்க, போங்க. உன் பேர் என்ன? திருவிளையாடல் சாவித்திரி. நட்சத்திரம்? வால் நட்சத்திரம். திருவிளையாடல் சாவித்திரி நாமோ ஜிஹானஸ்ய வால் நட்சத்திரே ஜனாயேதஸ்ய தஹாஸோ. ஐயோ, இங்க நின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல பைத்தியம் முடிச்சிரும். யாருக்கு பிடிக்கலையா? என்னையா நடந்தது? யாருக்கு தெரியும்? ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லையாங்க, வாங்க போலாம். உட்காருங்க, விஷயம் இருக்கு. வந்துங்க, நம்ம தோட்டக்கார மக மல்லிகாவும் முக்கோண முட்டு நிலத்துக்காரமா மகனும் தோப்புல தனியா பேசிட்டு இருந்தாங்களா. ஏண்டா, நீங்க எல்லாம் காலேஜுக்கு படிக்க போறீங்களா இல்ல பொண்ணை பிடிக்க போறீங்களா? அம்பலக்காரையா, நீங்க தான் நான் நல்லா படிக்கிறேன்னு படிப்பு செலவுக்கு பணம் கொடுத்தீங்க. நாங்க ஒன்னா சேர்ந்து காலேஜுக்கு போனா தப்பு இல்ல, ஒன்னா வகுப்புல உட்கார்ந்து படிச்சா தப்பு இல்ல. அது எப்படிங்க தோப்புல தனியா பேசினா தப்பாகும்? அதானே, இதுல என்ன தப்பு? அது சரி, 2 பேருக்கு வீடே கட்டி கொடுத்துருவீங்க போட்டிருக்கேன். பேசுற பசங்க ஒண்ணு அவன் வீட்லயோ இல்ல இவன் வீட்லயோ அழைச்சிட்டு வந்து பேச வேண்டியதானே. தோப்புல என்னங்க பேச்சு, நீங்க கேளுங்க. ஏன்பா, அவங்க சொல்றத நீ கேட்க வேண்டியதானே? இந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, நாளைக்கு வளர்ற பசங்க இதையெல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கூடாங்கிறதுக்காகத்தான். நாங்க ஒண்ணும்
தப்பு பண்ணலைங்க. அப்போ இந்த பஞ்சாயத்து கூட்டம் நாங்க தப்பு பண்ணிட்டோமா? நீ தப்பு பண்ணலங்கிறதுக்கு என்னப்பா சாட்சி? உங்களுக்கு நான் தப்பு பண்ணல நிரூபிக்கணும்னா டேய் காசி, நீ சுமார்மா. ஐயாவோட மகன் ரகுவும் காசி, நான் சொல்லுவேன். நாட்டாம வீட்டுக்கு வந்திருக்க கவிதாமாவும் தான் சாட்சி. அவங்க 2 பேரும் எங்களை போல தோப்புல தனியா சந்திச்சு பேசினாங்க. உண்மையா இல்லையான்னு அவங்களே கேளுங்க. நாங்க தப்பு பண்ணலங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. அட பாவி, நமக்கு படி அளக்கிற எஜமா விட்ட விஷயத்த சொல்லாதுன்னு வீட்லயே சொல்லிதானடா கூட்டு வந்தேன். என்னமா இது? நமக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? சின்ன இடத்துல நடந்தா சபைக்கு வரும், அதுவே பெரிய இடத்துல நடந்தா மூடி மாறிடுமா? என்ன நடந்தது? ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்றது? என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நாட்டாம விட்டு பொண்ணோட நான் தான் பேசினேன். அவ கூட உனக்கு என்னடா பேச்சு? அவ கூட என்ன பேசினேன்னு உங்ககிட்ட எப்படிப்பா சொல்ல முடியும்? யாருகிட்ட என்ன பேசுற? அண்ணே, நான் அவளை விரும்புறேன். அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். வெளியே போடா. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. அப்பா, இதுக்கு போய் இவ்வளவு பெரிய தண்டனையா? என்னப்பா இது? என்ன ஒருத்தன் கேட்டான்டா, எல்லாரும் முன்னாடியும் கேட்டுட்டான். சின்ன இடத்துல நடந்தா விஷயம் சபைக்கு வந்துடும், பெரிய இடத்துல நடந்தா மூடி மறைஞ்சிடும். இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அம்பலஹாரன் தன் பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டான். அப்பா, எவனோ ஒருத்தன் கேட்டாங்கிறதுக்காக தம்பியை வீட்டை விட்டு அனுப்புறது நியாயம் இல்லப்பா. இன்னும் ஏன்டா நிக்கிற? போடா வெளியே. ரகு, நில்லு. இந்த தப்புக்காக அவனை வீட்டை விட்டு அனுப்புறதா இருந்தா நானும் போறேன். ராஜா அண்ணன் இல்லாத வீட்டுல எனக்கும் இடம் இல்ல. அண்ணன்க இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை? இந்த ஹாலு, இந்த சேரு, நீங்க இந்த தடி இங்கே இருங்க, நானும் போறேன். டேய், நில்லுங்கடா. எல்லாருமே ஒன்னா சேர்ந்துக்கிட்டீங்களா? போங்கடா, போங்க. நான் மட்டும் தனியா இருந்துக்கிறேன். அப்பா, உங்க கோபத்துல நீங்க இப்படி பேசுறீங்க. நான் சொல்றத நிதானமா கேளுங்க. அவன் பண்ணது தப்புதான். ஆனா அவனுக்கு கொடுக்கிற தண்டனை இது இல்லப்பா. எந்த பொண்ணோட பழகுறானோ அவனையே இந்த வீட்டு மருமகளாக்குறது தான். அவன் ஒண்ணு சாதாரண வீட்டு பொண்ணோட பழகலையே, நாட்டாம வீட்டு பொண்ணோட தானே. ரவிக்கு முடிவு பண்ண மாதிரி இவனுக்கும் முடிவு பண்ணிடுவோம். அக்கா, அக்கா, இஸ்திரிப்பட்டி வருது. இங்கயா? இங்க வர. வாங்க, என்ன விஷயம்? அப்பாவை பார்க்க வந்தேன். அவர் இங்க இல்ல, வெளியே போயிருக்காரு. விஷயத்தை என்கிட்டயே சொல்லுங்க. அது எப்படி நான் உங்ககிட்ட இத பத்தி பேச முடியும்? பரவாயில்ல, சொல்லுங்க. எல்லாம் உங்க கல்யாண விஷயம் தாங்க. என்னங்க? ஐயோ, இப்போ அது என்ன பத்தி உங்களுக்கு புரிஞ்சுதே? எங்க அப்பா ரகு விசாரிக்கலனா எங்களுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. எங்களுக்கா? அப்படின்னா? அதாங்க எங்க குடும்பத்துக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? நீங்க என்னங்க, இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? நீங்க எதை பத்திங்க சொல்றீங்க? அதாங்க நீங்களும் என் தம்பி ரகு காதலிக்கிற விஷயம். நானும் உங்க தம்பி ரகுவுமா? போச்சுடா. அப்படிதான் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐயா பெரியவரே, உங்க தம்பி ரகு என்ன காதலிக்கல, என் ஃப்ரெண்டு கவிதாவை தான் காதலிச்சாரு. இந்த விஷயம் பேசுறதுக்காக தான் எங்க அப்பா அவளை கூட்டிக்கிட்டு அவ வீட்டுக்கு போயிருக்காரு. தம்பி, இவ உன்னை குழப்புவா, நீ குழம்பிராத. ஓஹோ, அப்படி ஒண்ணு நடக்குதா? இவ குழப்பத்துல தான் நான் தினம் அலையிறேன். ஆமா, அம்பலம் வீட்டையே 2 பண்ணிருப்பாரு. மானம் மரியாதை அது இதுன்னு புலம்பி தள்ளி இருப்பாரு. எப்படியோ நாங்க அவரை சமாளிச்சுட்டோம், அவரும் சம்மதிச்சிட்டாரு. சம்மதிச்சுதானே ஆகணும். புள்ள விரும்பிட்டானே. என்ன விரும்பலையா? விரும்பிட்டான். அவர்லாம் விரும்புறாரு, நீ விரும்ப மாட்டேங்கிறியே.
விஷயத்தை அந்த பொண்ணோட அப்பங்கிட்ட சொன்னேன். மாப்பிள சாதாரண இடம் இல்ல, எங்க ஊர் அம்பலகாரரோட மகன். உங்க பொண்ணு உங்களுக்கு மகளா இருக்கிறத விட அம்பலகாரர் வீட்டு மருமகளா இருக்கிறது தான் அவளுக்கு பெருமைன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அடுத்த வாரம் குடும்பத்தோட உங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச அவங்க வர்றாங்க. இந்த ஆங்காங் அண்ணாமலையும் வருகிறான். நோ, வருகிறார். ரொம்ப நன்றிங்க. அப்பா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் பொண்ணு வீட்டுக்காரங்க சம்பந்தம் பேச வராங்க. என்னங்க, பெரியவனுக்கு ஒரு பொண்ணை பாத்துட்டா 3 கல்யாணத்தையும் ஒன்னா பண்ணிடலாம். மீனாட்சி, நம்ம யாரையும் தேடி போக வேணாம். நம்ம பிள்ளைங்களை தேடி பொண்ணுங்க தானா வரும். ஏன் இப்படி குறுக்க நிக்கிற? வழி விடு. முட்டாளங்களுக்கு நான் வழி விடுதில்ல. நான் விட்டுருவேன். என்னம்மா இது? யாரோ பார்த்தா என்ன சொல்லுவாங்க? யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். என்னது? நான் உங்களை காதலிக்கிறேன். காதலிச்சுக்கோ. ஐயோ, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேங்க. கல்யாணம் பண்ணிக்கோ. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீங்களும் எப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னால நம்பவே முடியலங்க. நம்ம கல்யாணத்தை எப்பங்க வச்சுக்கலாம்? அதானே, எப்ப வச்சுக்கலாம்? என்ன ஏங்க கேக்குறீங்க? நீதானே எல்லாத்தையும் சொன்ன. நீ அதுக்கு ஒரு முடிவு எடுத்துரு. என்ன காதலிக்கலையா? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? வேற யாரதாங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க? எங்க அப்பா சொல்ற பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏன் சார், காலையில உங்க அப்பா கேட்ட டிஃபன் சாப்பிட்டீங்க, உங்க அப்பா சொன்ன ட்ரெஸ் போட்டீங்க, உங்க அப்பா சொன்ன படிப்பா படிச்சீங்க. இதுக்கெல்லாம் நீங்களே முடிவெடுக்கிறீங்க. ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் சின்ன புள்ள மாதிரி ஏசார் அப்பாதான் முடிவெடுக்கணும்னு சொல்றீங்க. என்ன இடிச்சுக்கிட்டே இருக்க? நான் தான் முதல்ல சொல்றேன், சொல்லுமா. இதுதானே உங்க முடிவு? ஆமா. உன்னை ஏமாத்துறதை விட உங்க அப்பனை ஏமாத்திடலாம். வரேன். உன்னை புரிஞ்சுக்காம இல்ல, உண்டா நல்லா சுத்து அல. என்ன காதலிக்கணும்னா கஷ்டப்படணும், தவம் கிடக்கணும். அவ்வளவு சீக்கிரம் நான் உனக்கு கிடைச்சிருவேனா? ஒண்ணுதாப்பா, இந்த பக்கம் பாவா. எல்லாத்தையும் ஒரே சீரா அடிக்க வைங்க. இந்த பக்கம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்னம்மா திடீர்னு மாமா? அப்படி கூப்பிட்டா தப்பு இல்ல நினைக்கிறேன். வருஷம் என் பிறந்த நாளைக்கு எங்க அப்பா கால்ல விழுந்துதான் ஆசீர்வாதம் வாங்குவேன். இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் நினைச்சதா. இருங்க மாமா, நான் இன்னும் முடிக்கல. இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் நினைச்சதான் உங்க கால்ல விழுந்த ஆசீர்வாதம் வாங்குறேன். சீக்கிரம் கல்யாணம் ஆகி நல்லா இருக்கணும். என்னை எப்ப மாமா முறைப்படி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க? எனக்கு முறைப்படியா? எங்க அப்பாட்ட சொன்னேன், அவருக்கு புரியல. உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுதும்மா, நல்லா புரியுது. எங்களை போல பெரியவங்களுக்கு புரியாத பல விஷயங்களை உன்னை போல சின்னவங்க நல்லா புரிய வச்சிருந்தீங்களே. சரி, நானே வந்து உங்க அப்பா கிட்ட பேசி முறைப்படி உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சரி மாமா. மீனாட்சி, மருமனுக்கு மருமனுக்கு செய்யற உண்மையான மரியாதை. மாப்பிள்ள, இன்னொரு 5-6 பையன் பெற்றிருந்தீங்கன்னா எனக்கு 5-6 பாட்டில் கிடைச்சிருக்கும். குடிக்கடா, வெக்கப்படாதீங்க. ஆரம்பத்துல வெக்கம் இருக்கும், போக போக போத வரும். வாய் இங்க இருக்குடா, மூக்குல ஊத்தாத. நான் இல்ல. அடிச்சா நான் தாங்குவானா? அவங்க எங்கு? என்னடா அது? மாமா தான். மாமா? நம்ம யாரு? நம்ம யாரு? அம்பலகாரர் குடும்பத்தை சேர்ந்தவங்களா?
நம்ம பரம்பரை என்ன, நம்ம கௌரவம் என்ன? நானும் அப்பாவும் சேர்ந்து இந்த ஊருக்கு இந்த பழக்கம் வரக்கூடாதுன்னு சாராய கடை திறக்க வந்தவங்கள அடிச்சு வரட்டணும்டா. நம்ம வீட்டுல எப்படி நடந்தா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உயிரையே விட்டுருவாருடா. இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கடா. இனிமே பண்ண மாட்டோம். இனிமே பண்ண மாட்டோம். இல்ல என் மேல சத்தியம் பண்ணுங்க. உன் சத்தியமா இனிமே பண்ண மாட்டோம். என்னது அம்பலகாரர் மகனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்ன தைரியம் இருந்தா இதை சொல்லுவ? கண்டிப்பா உங்க சம்மதத்தோட தான். நீங்க வேண்டான்னு சொன்னா வேண்டாம். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா அப்பா, இந்த காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கரெக்ட். சின்ன வயசுலயே என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. 10 வருஷமா உங்களை பிரிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா ஏதோ கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்கேன். அம்மாடி, இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி மதுரைக்கு அனுப்புவியோ திருச்சிக்கு அனுப்புவியோ எனக்கு தெரியாது. மறுபடியும் பிரியணும். வாழ்க்கையில மிஞ்சி மிஞ்சி அப்பம் கூட வாழ்ந்தது 5 வருஷம் தானா? யோசிச்சேன். நாம அப்பாவை பிரியாம இருக்கிறதுக்கு என்ன வழி? இந்த ஊர்லயே ஒரு மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்துட்டா அப்பா கூட இருந்துடலாம். கரெக்ட். நம்ம அந்தஸ்துக்கு யார் இருக்கா? அதான் இந்த அம்பலக்கார 2 3 பெத்து போட்டிருக்கேன். அதுல ஏதாவது ஒண்ணு தேராதான்னு நினைச்சேன். என்ன சொல்றீங்க? ஆஹா ஆஹா, எனக்கு கூட இந்த யோசனை வரலையேமா. நான் ஆங்காங் கண்ணாமலையா இருந்து என்ன பிரயோஜனம்? உங்காங் உண்ணாமலையாவே இருந்திருக்கலாம். பார்வதி, கவிதா கல்யாணத்தை பேசி முடிக்கும் போதே உன் கல்யாணத்தையும் பேசி முடிச்சிடறேன். ஐ அம் கரெக்ட். கரெக்டா ஆங்காங் கண்ணாமலை. கட்சி கூட்டம், கம்பெனி கூட்டம், பொதுக்கூட்டம், இப்படி எத்தனையோ கூட்டங்கள் இருக்கு. ஆனா இது ஒரு வித்தியாசமான கூட்டம், சம்பந்திக்க கூட்டம். அம்பலகார் நம்ம வீட்டுக்கு வரதை விட நாம அவர் வீட்டுக்கு வர்றதுதான் நமக்கெல்லாம் பெருமை. அம்பலா, இவர்தான் ரகுவோட மாமனார். ஆட்டாம ரகு கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்க மக என் வீட்டுக்கு மருமகளா வரணும். அதானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் உங்க மக பார்வதி எடுத்த முடிவுதான். பரவாயில்ல, கவிதாவும் பார்வதி ஒரே வீட்டுல வாழ போறாங்க. எனக்கு சந்தோஷம் தான். உனக்கு எப்படி சந்தோஷம் தான்? எனக்கும் ஒரு பொண்ணு பிறந்திருந்தா எவனையாவது ஒருத்தனை அமுக்கி இருப்பேன். பொண்ணே பிறக்கலையா? அதுக்குள்ள என் பொண்டாட்டி போயிட்டாளே. உலகத்துல வேற பொம்பளையே கிடைக்கலையா? கிடைச்சாங்க. எல்லாரும் என்ன அண்ணன்ட்டாங்க. ஐயோ, என் மகளும் இந்த வீட்டு மருமகராங்க. அம்பலா, ஐயா யாருன்னு சொல்லவே இல்லையே. எல்லாரும் உறவுக்காரங்களாயிட்டோம். எல்லாரையும் பத்தி உங்ககிட்ட சொல்லித்தானே ஆகணும். இவரும் என்னுடைய சம்பந்தி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் மருமகன் இந்த வீட்டுக்கு 3வது பையன் தான். ஆனா முதல் சம்பந்தம் என்னதுதான். 3 மாசத்துக்கு முன்னாடியே அம்பலாட்ட பேசிட்டேன். என்னது? நீங்க ரவிக்கு மாமனாரா? அம்பலா, அப்ப என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை யாரு? என்ன நாட்டாம இப்படி கேட்டுட்ட? என் மூத்த பிள்ளை ராஜா தான் உனக்கு மாப்பிள்ளை. அம்பலா, நான் என் மகளை உனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தான் கட்டி வைக்கணும்னு நினைச்சனே தவிர உன் வீட்டு வேலைக்காரி அஞ்சலிக்கு பிறந்த பிள்ளைக்கு இல்ல. பல வருஷங்களுக்கு முன்னால இவர் வீட்டு வேலைக்காரி அஞ்சல கர்ப்பமா இருந்த போது ஒரு விபத்துல தன் புருஷனை இழந்தான். பிரசவத்துல இவனை பெத்துட்டு அவளும் போயிட்டான். அப்பர் ஆத்தா இல்லாத இவனை பிள்ளை இல்லாத இவங்க எடுத்து வளர்த்தாங்க. இவன் வந்த நேரம் இவங்களுக்கும் குழந்தை பிறந்தது. அதனால இவன் ரொம்ப ராசியான குழந்தைன்னு இவனை தன் பிள்ளையாவே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருந்தா பாய் சொல்லுங்களேன். பாய். என்னடா மத்த பசங்களை விட இவன் கலர் வித்தியாசமா இருக்கானேன்னு பார்த்தேன். விஷயம் இதுதானா? பாருங்க, உங்க வளர்ப்புல தப்பு இல்ல, நினைப்புல தப்பு இல்ல. ஆனா பொண்ணை குடுக்கற நாங்க ஜாதி, சம்பிரதாயம், அந்தஸ்து இதெல்லாம் பாப்போம்ல. அனாதைங்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது ஐயா. என் பிள்ளைங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை விளம்பரப்படுத்திட்டியே. தன் வாழ்நாள் பூரா அவன் என் மகனா நினைச்சு வாழணுங்கிற என்னோட எண்ணத்தை நாசமாக்கிட்டியா. எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டியா. எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டியே.
உன் குடும்பத்தை பிரிக்க வந்த நீ எனக்கு தேவையில்லை, உன் பொண்ணு எனக்கு தேவையில்லை. போ போ போவலியே, போயிடு போயிடு. இது நான் விரும்பல. குணம், படிப்பு, மரியாதை இதுதான் நான் விரும்புறேன். இது மூணு அவர்கிட்ட இருக்குப்பா. வாய மூடு. நல்லது கெட்டது எதுங்கிறது எனக்கு தெரியும். பணக்காரனுக்கு பிறந்தவன் ஏழை ஆகலாம், ஏழைக்கு பிறந்தவன் பணக்காரன் ஆகலாம். ஆனா வேலைக்காரிக்கு பிறந்தவன் அம்பலக்காரர் மகன் ஆக முடியாது. நான் உனக்கு தான் பிறந்தேன்னு என்னப்பா நிச்சயம்? நீங்க சொல்லிதான் நான் உங்களுக்கு பிறந்தேன்னு தெரியும். நீங்க சொல்லிதான் அவர் அம்பலக்காரருக்கு பிறக்கலைங்கிறதும் தெரியும். போது நிறுத்து. நீ எப்படி இருக்கணும், உன்னை யாரு கட்டி வைக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நான் எந்த முடிவும் யோசிச்சுதான் எடுப்பேன். முடிவு எடுத்துட்டேன், எக்காரணத்தை கொண்டு பின்வாங்க மாட்டேன். இங்க முடிவெடுக்க வேண்டியது நீ இல்ல, நான். வாழ போறது நான், நீங்க இல்ல. கல்யாணம் நடக்க போறது எனக்கு, உங்களுக்கு இல்ல. பாதிக்கப்பட்டவன் நான் பா, நீங்க இல்ல. நீ என்ன பேசுற? நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சம்பந்தம் பார்க்கணும். விரலுக்கு ஏத்த வீக்கம் தான் நமக்கு இருக்கணும். சாபாஸ், நீதாம்மா பொண்ணு. இவளுக்கு நல்லா சொல்லு. அப்பா இந்த பார், நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நீ செய்ய வேண்டியதை செய். நான் உன் தகப்பேன், உன்னை விட எனக்கு தைரியம் ஜாஸ்தி. எந்த முடிவை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். இங்க இனிமே அவனை பத்தி நீ பேசவே கூடாது. ஏய் மாப்பிள்ளைங்களா, எவனோ ஒருத்தனுக்காக உங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்தை நிறுத்திட்டானாமே, எங்கடா போயிட்டாங்க? அப்ப அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பொல்லாத அண்ணன். அட பாவீங்களா, உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே அவன் அண்ணன் சொல்றீங்களா? சரி, கொப்பம் ஒண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறானே, பொண்ணு கொட்டை பாக்க வெத்தலை கடையில வாங்குறதுக்கு. அட, உங்க அண்ணனுக்கு பொண்ணு கிடைக்கலன்னா உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமே நடக்காதா? சரியா சொன்னீங்க. வாழ்க்கையை புரிஞ்சுக்க தெரியாத பசங்க இவங்க, அனுபவிக்க தெரியாத மடையனுங்க. யாரோ ஒரு அனாத பைய இவனுக்கு அண்ணங்கிற பேர்ல அடியோ அடின்னு அடிச்சிருக்கான். இன்னைக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா என் தங்கச்சி பசங்களை இப்படி அடிவாங்க விட்டுருப்பனா? சுதந்திரமா வாழ வேண்டிய இவனுங்களே குடும்ப கௌரவம் சொல்லி குழப்பிட்டானே. உங்க வீட்டுல நான் வாங்கி கொடுக்கிற தண்ணிய குடிக்க உங்களுக்கே உரிமை இல்ல. அவனுக்காக நீங்க ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? நீங்க பாட்டு கல்யாணத்தை பண்ணிக்கங்கப்பா. இந்த அண்ணன் தம்பி பாசம் எல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தன் குடும்பம், தன் குழந்தை, இதுதான் வாழ்க்கை. ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க. பாதிக்கப்பட்ட நானே தைரியமா இருக்கும்போது நீங்க ஏன் வேதனையோட இருக்கீங்க? நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விட நடக்க வேண்டியதை பாருங்க. நாங்களும் அந்த முடிவோட தான் இருக்கோம். முடிவா? ஆமா, உங்க விவகாரத்தினால தானே அப்பா எங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை நிறுத்தினாரு. நீங்க யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? அவர் எதுக்கு எங்க கல்யாணத்தை நிறுத்தணும்? இந்த பாருங்க, அப்பா எங்க கல்யாணத்தை நடத்தினா அவருக்கு மரியாதை, இல்லன்னா நாங்களே நடத்திக்கிறோம். என்னடா சொன்ன? ஏய், என் தம்பி அடிக்க நீ யாரு?
உன் தம்பியா? உன் தம்பி? யாரு? உன் தம்பியா? நேத்து வரைக்கும் நீ எங்களை அடிச்ச அதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு. தபார் இனிமே கைய வச்ச மரியாதை கட்டடும். என்னடா சொன்ன? என்னடா சொன்ன அண்ணனே? என்னடா சொன்ன அண்ணனே? என்னடா சொன்ன? ஏய் ராதா, மரியாதை எல்லாம் அண்ணனை தானா சொல்ல. ஏய் ராதா, மரியாதை எல்லாம் அண்ணனை தானா சொல்ல. உனக்கு என்ன ஆச்சு? பைத்தியமா? யாருனே அண்ணன்? இவனா? எங்களை காலேஜ்ல சேர்க்க நீ வேணும், படிப்பு சொல்லி கொடுக்க நீ வேணும், இவனுங்களுக்கு பொண்ணு பார்க்க நீ வேணும். ஆனா இன்னைக்கு இவனுங்க கல்யாணத்துல நீ யாரோ வா? இங்க என்ன நடக்குது? அப்பா அப்பா இவங்க சொல்றாங்க. சும்மா நான் சொல்லுவேன். ராதா வாயை மூடு. அப்பா இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன என்ன அதட்டுற உரிமை உனக்கு இருக்கும்போது உன்னை பத்தி கேவலமா பேசுற இவங்களை காட்டி கொடுக்குற உரிமை எனக்கு இல்லையா? ராதா என்னம்மா சொல்ற? அப்பா இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க கல்யாணத்தை அப்பா நடத்தினா அவருக்கு மரியாதை, இல்லன்னா நாங்களே நடத்திக்கிறோம்னு. அப்பா கொஞ்சம் இருங்க வரேன். அப்பா அவங்களை கேளுங்கப்பா, இதுல உட்கார்ந்து அவங்களை கேளுங்கப்பா. இந்த ஹாலு, இந்த சேரு, நான் இதுக்கெல்லாம் இனிமே மதிப்பில்லம்மா. எப்போ எல்லா முடிவையும் அவங்களே எடுக்குதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்களோ அப்போ நாங்க எதுக்கு? ராஜா அம்பலக்காரருக்கு பணம் தேவையா? என்னால நம்பவே முடியல. பலகாரத்த பணம் இல்லைன்னா யாரும் நம்பத்தான் மாட்டாங்க. வரப்போக மருமழுங்க ரொம்ப பெரிய இடம். இப்போ என்கிட்ட இருக்கிற பணம் ஆடம்பரமான கல்யாணம் செய்ய பத்தாது. அதனாலதான் என் நிலப்பத்திரத்தை உங்ககிட்ட அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். பிரயந்தமேனா இதரதமே இதந்தமே திவ்யந்தமே வாசந்தமே கிரகஞ்சமே பிரியோதன்னோமே இதர ஏதன்னோம இதாயத்யதே சர்வோபியோ தேவ தேவோதன்னோம அக்ஞஸ்ய பிரதானாம் பவதி சர்வதேவோபியோ நம சர்வப்ரதா. கட்டிமேளம் 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 ஜீவன ஹேதுனா தந்தே வத்னாமி சுபஹே சஞ்சீவன அண்ணன் காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கப்பா. எங்க கை அவர் காலை தொடுற அளவுக்கு அவர் காலுக்கு மரியாதை இல்லை. அம்மா அம்மா, தம்பி வந்தாச்சு. அப்படியா? ஆர்த்தி கொண்டு வரேன். ரகு நல்லா இருக்கியாப்பா? நீ எப்படிமா இருக்க? வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? ரகு பெட்டி படுக்கை எல்லாம் உள்ள எடுத்துட்டு வா. இதெல்லாம் நீங்க ஏன் சுமக்குறீங்க? யாரோட பெட்டியம்மா தூக்குறேன்? தம்பி தானே. இதான் நான் தூக்காம யாரு தூக்குவான்? அவனையே நான் தூக்கி வளர்த்திருக்கேன். அவனோட பெட்டியை தூக்குறதா கஷ்டம்? அண்ணி சௌக்கியமா? நல்லா இருக்கேன். நில்லுமா. ஏமா
எங்க இவனு என்ன தூக்க சொல்லிடுவானு எல்லாத்தையும் நீயே தூக்கிட்டு வந்துட்டியா? புத்திசாலி பொண்ணுமா போ. ஏன்பா நானும் தான் அவனை தூக்கி வளர்த்தேன். ஆனா இப்ப தூக்கினா அது சுமையா தாண்டா இருக்கும். காமி வீட்டுல யாருமே இல்லையா? இருக்காங்க பார்வதி அம்மா. பார்வதி அது தேவதாசோட சோகமா இருக்கும். நாட்டாமே இல்ல, அவங்க கல்யாண விஷயமா பேச வெளியில போயிருக்காங்க. கல்யாணமா? யாராருக்கோ கல்யாணம் நடக்குது, உனக்கு இன்னும் நடக்கலையே? ஆமா, கழுத்து காலி தானே, தாலி இல்லையே? தாயத்துங்க. என்ன யாருங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நானே வீட்டு வேலை செய்யறேன் வயித்த கழுவிக்க. இந்த வகுத்த கழுவுறதுக்கு 4 வீடு வேலை செஞ்சாலும் பத்தாது. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்களா? சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. நீ எனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் அம்பலகாரருக்கு நீ மச்சினி. இந்த கை இந்த துணியை தூக்காது, இந்த வேட்டியை தான் தூக்கும். துவைக்கிறதுக்கு இஸ்திரி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் அம்பலகாரர் பீரோ சாவி பூரா உன் இடுப்புல தான் தூங்கும். இந்த ஜாக்கெட்டையும் பாவாடையும் அவுத்து போட்டுட்டு பட்டு புடவையை கட்டிக்க. நான் இல்லாத போது இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் காமெடி கிட்ட பேசக்கூடாது. அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. இவளுக்கெல்லாம் கல்யாணமா? ஆமா, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனது அவள சொன்னா? பொண்ணுக்கு ஐயா நான் மாப்பிள்ளை பார்க்கணும். அதான் இந்த வீட்லயே தண்ணி ஊத்தி வளர்க்கிறியா? மாப்பிள்ளை என்ன சரியா? செடியா கொடியா முடியாங்கிறத பொறுத்து இருந்து பார். ஏன் பாய், உங்க வழக்கத்தான் வரதட்சணை வாங்குற பழக்கம் இல்லையே, எதுக்கா பணம் கேக்குறீங்க? நான் வரதட்சணையா பணம் கேட்கல. என் பையனுக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டணும். அந்த 10,000 நீங்க கடனா கொடுத்தா மாசம் மாசம் என் பையன் சம்பளத்துல திருப்பி கொடுத்துறேன். வேண்டாம், பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். யா காதர் பாயா? ஆமாங்க. இருங்க பாய், இத நானே கீழே வரேன். என்ன பாய், ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? ஒண்ணும் இல்லையா, எனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. என் பொண்ணுக்கு நிக்கா பண்ணணும். அந்த கல்யாணத்தை முடிக்கிறதுன்னா ஒரு 10,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. அதை இந்த ஊர்ல வேற யாருகிட்டையும் நான் கேட்க முடியாது. நீங்க தான் கொடுத்து உதவணும். நான் எப்படியாவது உழைச்சு அந்த கடனை உங்களுக்கு அடைச்சிருவேன். காதர் பாய், என் மனசை திறந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்லணும். இது வரைக்கும் வேற யாருகிட்டயும் நான் அதை சொன்னதில்லை. அதாவது என் நிலத்தை அடமான வச்சு 50,000 ரூபாய் கடன் வாங்கித்தான் என் பசங்க கல்யாணத்தை நான் நடத்தினேன். ஐயா, இப்ப திடீர்னு 10,000 ரூபாய் பணம் கேட்டா ரொக்கத்துக்கு நான் எங்க போவேன்? அம்மா, ஐயா நீங்க செய்ய சொன்ன 2 வைர நெக்லஸ் இந்தாங்க. மீனாட்சி, மீனாட்சி, இந்தா இதை கொண்டு போய் உன் கையாலேயே உன் மருமகளுக்கு போடு போ. ஆண்டவனே, என்ன மன்னிச்சிரு. ஐயா, நீங்களா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? ராஜா, என்ன மன்னிச்சிடுப்பா, மன்னிச்சு. இந்த நகை இல்லைன்னா என் மக கல்யாணமே நின்றுடுப்பா. என் மக கல்யாணத்தை நினைச்சேன். இந்த திருட்டே எனக்கு பெருசா தெரியலப்பா.
காலையில அப்பா கிட்ட 10,000 ரூபாய் கல்யாணத்துக்கு பணம் கேட்டேன். இப்ப வசதி இல்லேன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல ஆசாரி வைர நகையை கொண்டாந்து கொடுத்தார். அத பார்த்தேன், என் மகளை நினைச்சேன், என் மனச மாத்திக்கிட்டேன்ப்பா, என் மனச மாத்திக்கிட்டேன். உங்களுக்கு 10,000 ரூபாய் தானே தேவை? நான் தரேன். தம்பி, அப்பா எனக்கு மாசம் மாசம் கொடுத்த சம்பளத்துல சேர்த்து வச்சிருக்கேன். இருங்க வரேன். இந்தாங்க. இத பத்தி தப்பித்தவர் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. என்னங்க, இத்தனை நாடு நம்மளோடு வளர்ந்த நம்ம மகனை விடா நேத்திக்கு வந்தா மருமகளோட பேச்சு உங்களுக்கு பெருசா போயிடுச்சா? அம்மா, நாங்களே அவனை கையும் களவுமா பிடிச்சிருக்கோம். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எடுக்கலன்னு அவனை சொல்ல சொல்லுங்க. அண்ணே, எடுக்கலன்னு சொல்லுண்ணே. அண்ணே, சொல்லுப்பா, எடுக்கலன்னு சொல்லுப்பா. ஏன் மௌனமா இருக்கு? அவன் எப்படிமா எடுக்கலன்னு சொல்லுவான்? அவனுக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னங்க, நீங்களும் ஒண்ணும் கேட்காம அவனும் அதை மறக்காம நீங்க 2 பேரும் இப்படி மௌனமா இருந்தா என்னங்க அர்த்தம்? இது என்ன கேள்வி? அன்னைக்கு சின்ன தப்பு பண்ண போது அப்பா என்ன தண்டனை கொடுத்தாரோ அதே தண்டனை தான் இதுக்கும், தெரியும்ல? உங்களுக்கு அதுதானையா வேணும்? முடிவை நீங்களே எடுத்தப்புறம் அவன் புத்திசாலி. இனிமே என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியும்.